வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் தேவனுடைய நீரூற்றாய் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருவோம். இதுதான் இறுதி பகுதியாக இருக்கிறது. ஒரே வாரத்தில் தான் இதை முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வந்துடுச்சு. ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 17ஆம் வசனம்: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு புது சிருஷ்டி. இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத விதத்தில் ஒரு இந்த புது சிருஷ்டி இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆளாக அவர்கள் மாறுகிறார்கள். இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியறதில்லை. உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. சேஞ்ச் எங்கே ஏற்படுதுன்னா, நம்முடைய உள்ளான மனுஷன் தான் அந்த மாற்றம் ஏற்படுகிறது. வெளிப்புறமாக ஒன்றும் ஒரு மாற்றமும் ஏற்படுறதில்லை. குண்டா இருக்கிறவங்க திடீர் ரட்சிக்கப்பட்டவனு புது சிருஷ்டியானவன்னு திடீர்னு ஒல்லி ஆயிடுறதில்லை. கருப்பாக இருக்கிறவங்க திடீர்னு ரட்சிக்கப்பட்டவனும் வெள்ளை ஆயிடுறதில்லை. இல்லை, வெளிப்புறமாக எந்த மாற்றமும் ஏற்படுகிறது கிடையாது. உள்ளான விதத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. எங்கே அந்த மாற்றம் ஏற்படுகிறதுனா, இருதயத்தில் நான் சொல்லும் பொழுது ஆவியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இப்போ இந்த உள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிஞ்சாதான் நாம் அந்த வாழ்க்கை வெற்றிகரமாக நாம் வாழ முடியும். ஒரு புது சிருஷ்டி போல வாழ முடியும். நிறைய பேர் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் பழைய வாழ்க்கை கண்டினியூ ஆகுது. அவர்கள் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், புதுசாக ஒரு பெரிய ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு எந்த ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறார்கள். இல்லை, புது சிருஷ்டினா விஷயமே வேற. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிறவி அது. புது சிருஷ்டிகளாக நாம ஆக்கப்பட்டிருக்கிறோம். என்னவாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உள்ள இருக்கிறவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிற ஒரு எண்ணம் மேலோங்க வேண்டும். உள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து இருக்கிறார். உள்ள இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம டோட்டலாக வித்தியாசமானவங்களா இருக்கிறோம். வெளியே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், வெளியே எவ்வளோ பெரிய சவால்கள் இருந்தாலும், அதெல்லாவற்றை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ற எண்ணம் மேலோங்க வேண்டும். நான் பெரியவன், அது முதல்ல உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணம் தோன்ற வேண்டும். அதாவது நான் பெரியவன் அப்படின்னு சொல்லும்பொழுது வெறும் நம்முடைய சரீர பலத்தை அது குறிக்கல. என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பலப்படுத்துகிறாரு, உள்ள ஒரு பெரிய இன்னர் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. அவர் மூலமா எல்லாத்தையுமே செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஒரு பிரச்சனை வருதுன்னா சோர்ந்து போய் அப்படியே மூலையில போய் முடங்கிடக்கூடாது. இந்த பிரச்சனையை நான் தாண்டி வருவேன். ஒரு போராட்டம் வருதுன்னா அதை தாண்டுவேன், நான் அதை வெற்றி பெறுவேன், அது மேல ஒரு பெரிய வெற்றி எடுப்பேன் என்ற ஒரு எண்ணம் உள்ள மேலவங்க. எப்போ அது மேலவங்கன்னா, வெறும் நம்மளை பார்த்து ஆகாது. உள்ள வேற ஒருத்தர் இருக்கார், உள்ள கிறிஸ்து இருக்கிறார், உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்படி வல்லமையான விதத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த எண்ணம் மேலோங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. அதை ஜெயிப்போம், அதை தாண்டி வருவோம். தாவீது சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் நான் மதில தான் இதை தாண்டி வருவேன், இந்த மலையை தாண்டி வருவேன், இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன், இந்த போராட்டத்தில் நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன்ற ஒரு எண்ணம் நமக்கு மேலோங்க வேண்டும். பாருங்க, வெறும் நம்முடைய இந்த சுய பலத்தினாலே நம்ம அதை வச்சே நம்ம கணக்கு போடக்கூடாது. நம்ம இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த கடன் எப்படி அடைக்கிறது, இதுல இருந்து எப்படி பொருளாதார செழிப்புக்கு எப்படி வர்றது, எப்படி இந்த வியாதியை மேற்கொள்றது, இப்படின்லாம் நம்மளுக்கு இருக்கிற சரீர பலம், அறிவு, இதை வச்சு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. உள்ள ஒரு பெரிய சக்தி வேலை செய்து கொண்டு வந்திருக்கு. உள்ள பெரிய சக்தி இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஆளுங்கெல்லாம் நம்ம சக்திமான் அப்படின்றான். அவன் சொல்றான் சக்திமான். நம்ம தான் சொல்லணும், நாம தான் சக்திமான்கள் மாதிரி இருக்கணும். சூப்பர் பவர் நமக்குள்ள இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம தேவனுடைய என்ஜினாக மாற்றப்பட்டு இருக்கிறோம்.
எஸ்ஐயா 41:15 புது சிருஷ்டினா புது என்ஜினா மாத்தி இருக்கிறார் ஆண்டவர். ஒரு மெஷின் மாதிரி மாத்தி இருக்கிறார் உங்களை என்னையும். எதுக்கு? இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நான் உன்னை மெஷின் மாதிரி ஆக்குறேன். எதுக்குன்னா நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறு கோப்பாக்கி விடுவாய், தூள் தூளாக்கி விடுவேன், பவுடர் மாதிரி ஆக்கிடுவேன். என்ன மலையவே மெஷின்லாம் பார்த்துக்கிறோம். நம்ம கோதுமை போட்டா மாவை வருது, அரிசி போட்டா மாவை வருது, அந்த மாதிரி மெஷின்லாம் பார்த்துக்கிறோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது, என்னடா இவ்வளோ பவுடர் மாதிரி வருதுன்னு. ஆனா கர்த்தர் உள்ளான விதத்துல நம்மள ஒரு என்ஜின் மாதிரி மாத்திருக்கிறாரு. அது மொக்க என்ஜின் கிடையாது, நல்ல பவர்ஃபுல் என்ஜினா மாத்திருக்கிறார். கூர்மையான பற்கள், புது என்ஜின். நியூ கிரியேஷன் இஸ் ஈக்குவல் டு நியூ என்ஜின். இட் இஸ் காட்ஸ் என்ஜின். A new ability has been given to you. அப்போ ஒரு புதிய ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருது, புதிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருது. உள்ள ஒரு மெஷின் மாதிரி ஆக்கி இருக்கிறாரு. என்னத்தை ஒண்ணு என்ன பண்ண, மலையே வந்தா கூட எதிர்த்து அதை நின்று ஜெயிக்க முடியும். மலையே நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து நின்னா கூட, மலை போன்ற பிரச்சனைகள் வந்தா கூட அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே பவுடர் மாதிரி ஆக்க முடியும். அப்படிப்பட்ட என்ஜின் மாதிரி மாத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு பார்க்கணும், நான் ஒரு கடவுளுடைய என்ஜினா இருக்கிறேன். என்ன எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ண முடியாது. குடும்ப பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது, கடன் பிரச்சனை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். எப்படி ஆக போகுது? இதெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்ற உள்ள அவர் வந்திருக்கிறனால இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். அப்ப டெய்லி என்ன பண்ணணும்? அவருடைய உள்ளான மனுஷன்ல அவருடைய ஆவியினாலே வல்லமையாய் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும், ஸ்ட்ரென்தன் பண்ணப்படணும். அது ஒரு பெரிய ஒரு ரெண்டாவது காரியம் பார்த்தோம். மூணாவது கர்த்தர் நம்மளை ஒரு பெரிய காட் ஸ்டோர் ஹவுஸா மாத்தி இருக்கிறாரு. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. தலையாகி அவருக்குள்ள நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் காட் ஸ்டோர் ஹவுசஸ். இந்த உலகத்துக்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், நல்வாழ்வு, வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாவற்றையும் நமக்குள்ள லோட் பண்ணி ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களும் நானும் தான் பண்ண முடியும். அப்ப உள்ள எல்லாமே வச்சு நம்மளை அனுப்பிக்கிறார். பாருங்க, யோசேப்புக்குள்ள அதெல்லாம் வச்சு அனுப்பினார். யோசேப்பு போனோம், எல்லா விளைச்சலும் போய் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போட்டு அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டான். அந்தந்த பட்டணத்து தானியங்கள் அந்தந்த பட்டணத்திலே இருக்கிற ஸ்டோர் ஹவுஸ்ல கட்டி வச்சான். பாருங்க, ஜனங்க பார்வன்ட்ட போறாங்க, எங்களுக்கு தானியம் கொடுங்க, சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின் போது என்கிட்ட ஏன் வரீங்க? யோசேப்பை போய் பாருங்க, அவன் என்ன சொல்றான்னு அதை செய்யுங்க அப்படின்றாரு. யோசேப்பு என்ன பண்ணா, சாவி எடுத்துன்னு போய் அந்த பண்ட சாலையை ஓபன் பண்ணி ஏராளம் தாராளமா மக்களுக்கு என்ன பண்றான்? தானியத்தை வழங்குகிறான். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள கர்த்தர் எல்லா பொக்கிஷங்களையும், பரலோக பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். சுகத்தை வச்சுக்கிறார், செழிப்பை வச்சுக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதபடி பிசாசு என்ன பண்றோம்? மனக்கண்களை குருடாக்கி சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்கு முன்னாடி போட்டு பெரிய விஷயத்தை எதையும் கவனிக்காத மாதிரி பண்றான். பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் இந்த டெக்னிக் ரொம்ப அதிகமா இருந்தது. எப்படின்னா, பேங்க்ல இருந்து யாராவது பணம் எடுத்துட்டு வராங்கன்னா சில 10 ரூபாய் தாளுங்களை, சில 50 ரூபாய் தாள், 100 ரூபாய் தாள் கீழே செதற விட்டுருவாங்க. நம்ப கூடாது, திருடனு செதற விட்டு, சார் உங்கள பாருங்க பணம் அப்படின்னு. ஆமாங்க என்னதான் இறங்கி எடுத்தீங்கன்னா போச்சு, இதுல பாக்ஸ்ல வச்சுக்கிற லட்சக்கணக்கான ரூபாய் போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா உங்க கவனத்தை திசை திருப்புறாங்க. இதே மொத்தங்க பிசாசு கூட உங்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறான். கடவுள் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார், உங்களை என்னவா மாற்றி இருக்கிறார், நீங்க எப்படி புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள், கடவுள் எப்படி உங்களுக்கு உதவி செய்யறார், எப்படி அவர் எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க மறந்து அந்த கவனத்தை அப்படியே திசை திருப்பி உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், ரொம்ப பொடி பிரச்சனைகள், அதெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை, பெரிய பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இருக்கிறதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப பொடி பிரச்சனைகள். அது மேல கவனத்தை செலுத்தும்படி பிசாசு பாத்துக்கிறான் பாருங்க. இந்த மேஜர் திங்ஸ் மேல நீங்க கவனமே செலுத்த முடியாத மாதிரி பண்றான். கேஸ் வாங்குறதுக்கு பணம் இல்லை, குழம்பு செலவுக்கு பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, அரிசி வாங்க பணம், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே ஒரு பண்டசாலையா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் பெரிய ஒரு ஸ்டோர், உங்களையே ஸ்டோர் ஹவுஸா மாத்தி இருக்கிறாரு. உங்களுக்குள்ள எல்லாம் ஆசீர்வாதங்களையும் வச்சிருக்கிறார். இதை நோக்கி பாருங்க, உள்ள பார்க்கணும். ஏதாவது ஒரு குறைவு தாழ்ச்சி வந்துன்னா உள்ள பார்க்கணும். உள்ள நான் பெரிய ஒரு ஐஸ்வர்யமான இருக்கிறேன், நான் ஒரு ஸ்டோர் ஹவுஸா இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பேசுறேன், என் வாழ்க்கையின் மேல ஆசீர்வாதத்தை பேசுறேன், என் வேலையின் மேல ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை பேசுறேன், என்னோட வருமானத்து மேல ஒரு பெரிய பெருக்கத்தை பேசுறேன். நான் வாயை திறந்து பேசணும்.
ஆனா நாம என்ன பேசுறோம் பாருங்க, கவனத்தை அவன் பிசாசு திசை திருப்புறதுனால நம்ம சொல்றோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரியலங்க. எப்பவுமே வருஷத்துல இந்த டிசம்பர் மாசம் வந்தாவே கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறான் நம்மள வேணும்னு. அவன் இதெல்லாம் கொண்டு வந்து 10 ரூபாய் தாளை செதற விடுற மாதிரி அவன் என்ன பண்றான், டிசம்பர்ல இது மாதிரி தான் அவங்க. டிசம்பர்னா பாருங்க, நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாசத்துல நான் சிக்காயிடுவேங்க, மூச்சு விட முடியாது, ஜுரம் வர மாதிரி இருக்கும். இந்த டிசம்பர் வந்தாவே எனக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும். இப்படியா நம்ம வாயத்தை வச்சு பேச வைக்கிறான் அவன். நான் சொல்றேன் இந்த டிசம்பர் ரொம்ப நல்லா இருக்கும், பேசுங்க வாயத்தை இருந்து. இந்த டிசம்பர் எல்லா காரியங்களும் கைகூடி வரும். இந்த மாதம் வெற்றி மேல வெற்றி பெறுவோம் நம்ம. நல்லா தான் தட்டுங்க கை, நல்லதான் நான் சொல்றேன். இந்த மாதம் கடன் எல்லாம் தீரும். இந்த மாதத்துல ஏராளமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வருமானங்கள் வரும்படி கர்த்தர் செய்வாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் இருப்பேன். என்னுடைய தொழில் நல்லா போகும், என்னுடைய வியாபாரம் நல்லா போகும். என்ன பண்றோம், இந்த ஸ்டோர் ஹவுஸை திறக்கிறோம் நம்ம. கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தினுடைய திறவுகோல்கள் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை ஓபன் பண்ணுன்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், வாயை திறக்கணும், வாயை பூட்டி வச்சிடறோம். நிறைய பேர் கெட்டதுக்கெல்லாம் வாயை திறந்துடுறோம். பணமே இல்லைங்க அதை சொல்றதுக்கு வாய் வருது, நல்ல நான் நல்லா இருக்கிறேங்க ஆண்டவர் கிருபையில, அதை சொல்லவே மாட்டேங்கிறோம். போன வாரம் ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார், ரொம்ப அருமையா சொன்னார். கடவுள் அவருக்கு உதவி செஞ்சுக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, கடவுள் நாம மகிமைக்காக அதை சொல்றாரு. அவர் பெருமைக்காக இல்ல, அவர் கடவுளை மகிமைப்படுத்துறாரு. கடவுள் ஒரு உதவி செஞ்சுக்கிறாரு அவருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நல்லதை வாயை திறந்து பேச பழகணும், டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி புது சிருஷ்டினா என்ன, நம்மளை வந்து ஒரு நீரூற்று மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள ஒரு பெரிய ஃபவுண்டைன் இருக்கு, அது வந்து பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்குது, கண்டினியூஸா வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். யோவான் 4:14 மறுபடியும் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 13:14 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை போல நீரூற்றாய் இருக்கும் என்றார். நீரூற்று, நாம தேவனுடைய நீரூற்றா இருக்கிறோம். நீரூற்றுனா எப்படிப்பட்ட நீரூற்றுனா, அது வற்றவே வற்றாத ஒரு நீரூற்றா இருக்குது. நித்திய ஜீவ காலமா வந்துட்டே இருக்கும், தண்ணி பாட்டுன்னு வந்துட்டே இருக்குது. அப்ப இவர் நீரூற்று அது என்னத்தை பத்தி சொல்றாருன்னா, 7ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நாம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரை பத்தி தான் அவரு சொல்றாரு அங்க. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படின்றாரு. அப்ப இந்த நதிகள் உள்ள இருந்து ஜீவ நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படின்னு என்னன்னா, எல்லாம் நமக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு நீரூற்றா நம்ம மாறணும், அவ்வளவுதான். அப்ப அவர் சொல்றாரு, வந்து குடிங்க, வந்து பானம் பண்ணுங்கள். ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்ன பண்ண கடவன், என்னிடத்துல வர கடவன் அப்படின்றார். 7ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எப்படி அவர்கிட்ட வந்து பானம் பண்றது, எப்படி குடிக்கிறது, அவர்கிட்ட வர சொல்றாரு. இந்த நித்திய ஜீவ தண்ணீர் அவர்கிட்ட இருக்குது. எப்படி நம்ம குடிக்கிறது, எப்படி குடிக்கிறதுனா, ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னுடைய ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன், நீர் என்னுடைய ரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன், என்னை ஒரு தேவனுடைய நீரூற்றாய் நீர் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம குடிக்கிறோம் அந்த தண்ணீரை. இப்படிதான் குடிக்கணும். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்கி இருக்கிறீர், அதை விசுவாசிக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்ன தண்ணியை குடிக்கிறோம் அப்படியே. அப்ப இந்த முழு உலகமும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மாதிரி இருக்குது, யாருக்குள்ள ஜீவனே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ண, எல்லாரும் மரித்தவர்களை போல இருக்கிறார்கள். ஆனா திருச்சபை மட்டும்தான் ஒரு ஜீவனுள்ள ஒரு சபையாக அது இருக்கிறது. The whole world is a graveyard, but the church is a living organism. ஒரு உயிருள்ள ஒரு திருச்சபையாக இது இருக்கிறது. உலகம் வந்து எப்படி இருக்குதுன்னா, அது மரித்தவரா இருக்குது. பைபிள்ல சொல்லி இருக்குது இல்லையா, அது வந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள உயிர் இருக்கு, ஆமா உயிர் இருக்கு, நடமாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அவங்க எந்த அளவுக்கு எம்டியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பம்ப் பண்றாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. பாருங்க, போர்ல எல்லாம் தண்ணி வரலன்னா நம்ம டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறோம். நம்ம போட்டு பம்பை வச்சு ஒரு சவுண்ட் ஒன்று வரும், கிளக் 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 கிளக்னு. அந்த மாதிரி எவ்வளோ எம்டியா இருக்கிறாங்களோ அவ்வளோ பம்ப் பண்றாங்க, ஷோ காட்டுறாங்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன், எனக்குள்ள ஜீவன் இருக்கு, எனக்கு பாரு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் கிடக்கிறார்கள். அவர்களுக்குள்ள உயிர் இருக்கு, ஆனா அது வித்தியாசம். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் ஒரு பெரிய வித்தியாசமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த பிளான்ட் லைஃப், அனிமல் லைஃப் எல்லாத்துலயும் உயிர் இருக்கு இல்லையா? ஒரு மரம், செடி, கொடி இதெல்லாம் எடுத்துக்கினீங்கன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. ஏன்னா உயிர் உள்ள பொருள்கள் வளரும் இல்லையா? லிவிங் திங்ஸ் கேன் grow. அப்ப அதெல்லாம் வளருது, அதனால அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. பிளான்ட் லைஃப் இருக்கு, அனிமல் லைஃப் இருக்கு. லிவிங் திங்ஸ் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு என்னது? இந்த உயிர் உள்ள பொருள்கள் தங்களை போன்றவே என்ன பண்ணும்? பிறப்பிக்கும். செடி இன்னொரு செடியை முளைப்பிக்குது. ஒரு விதையை போட்டா அதே செடி மாமரத்துக்கு விதையை போட்டா மாங்காய் செடி வருது. தென்னை இது போய் நட்டு வச்சா தென்னை மரம் வளருது. அப்ப அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யானை, அது ஒரு குட்டி போடுது, சிங்கம் குட்டி போடுது, அப்ப ப்ரொடியூஸ் பண்ணுது அது. அப்ப அதுக்கு உயிர் இருக்கு. எல்லா ஜீவனும் கடவுள்கிட்ட தான் வந்திருக்கிறது. ஆனா நமக்குள்ள இப்ப நீரூற்று இருக்க, ஜீவ நீரூற்று, அது ரொம்ப வித்தியாசம். இப்ப பாருங்க, நான் இருக்கேன், நான் இப்போ என்னுடைய பிரெத், என்னுடைய மூச்சு காற்று இருக்கு. நான் ஒரு பலூன் எடுக்கிறேன். இப்ப கிறிஸ்மஸ் எல்லாம் வருது, நியூ இயர்லாம் வருது, பெரிய பலூன் இவ்வளவு பெருசெல்லாம் ஊதலாம், நல்லா பெரிய பெரிய பலூன்லாம் இருக்குது. அது உள்ள என்ன பண்றேன்? அந்த பலூன் எடுத்து ஃபூ 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 ஃபூன்னு ஊதுறேன். ஊதி அந்த பலூன் என்ன பண்ணுது? பெருசாயிடுது. அப்ப இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்குது? என்னுடைய மூச்சு காற்று அந்த பலூனுக்குள்ள இருக்கு இல்லையா? நான் மூச்சை உள்ள இழுக்கிறேன், வெளியே விடுறேன், இந்த மூச்சு காற்று அந்த பலூனுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த மூச்சு காற்று போலே என்னுடைய பிள்ளைகளை நான் அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா என் பிள்ளைகள் வித்தியாசம். ஏன் எனக்கு இருக்கிற அந்த 2 பிள்ளைகள் வித்தியாசம்னா, இதுக்குள்ள என்னோட மூச்சு காற்று மட்டும்தான் இருக்குது, ஆனா என் பிள்ளைகளுக்குள்ள என்னோட வித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் வேற. அதே மாதிரி தான் பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற உயிர் வேற, நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வேறையா இருக்கிறது. பலூன்ல லேசா ஒரு குண்டூசி வச்சு குத்துனா டப்புன்னு வெடிஞ்சிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ஆனா என் பிள்ளைகள் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள என்னுடைய ஜீவன் இருக்கு, என்னுடைய வித்து இருக்கு, என்னுடைய ஜீன் இருக்கு, என்னுடைய எசன்ஸ் இருக்கு. அவர்கள் என்னுடைய வித்து அவர்களுடைய சரீரத்துக்குள்ள என்ன பண்ணுகிறது? வளருகிறதா இருக்கிறது. என்னுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே வளருகிறது. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, தேவனாலே நாம பிறந்திருக்கிறோம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். God gave you and me authority. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய ஜீன் நமக்குள்ள இருக்கு, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது, அவருடைய லைஃப் நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய எசன்ஸ் நமக்குள்ள இருக்குது, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப பாருங்க, இப்போ இன்னொரு வசனத்துக்கு நான் போக போறேன். 1 கொரிந்தியர் 15 இருப்போம். 1 கொரிந்தியர் 15 ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 45 வசனம். 1 கொரிந்தியர் 15 45 வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியா ஆனார். பாருங்க, இப்ப 2 ஆதாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முந்தின ஆதாம் யாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல ஆதாம மண்ணினால உண்டாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுறார். அவன் ஜீவாத்மாவா ஆறான். அந்த ஆதாம பத்தி சொல்லிருக்கு. அவன் என்னது? ஜீவாத்மாவா ஆகிறான். ஆனால் பிந்தின ஆதாம், இன்னொரு ஆதாம் பத்தி சொல்லி, பிந்தின ஆதாம், கடைசி ஆதாம். 2 ஆதாம், ஒன்னு முந்தின ஆதாம், இன்னொன்னு பிந்தின ஆதாம். முதல் ஆதாம், கடைசி ஆதாம். முதல் ஆதாம் என்னது? ஜீவாத்மாவானான். He became a living being. ஆனா பிந்தின ஆதாம் எப்படி ஆனார்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிற ஆவினா லைஃப் கிவிங் ஸ்பிரிட். அவர் யாரு? லைஃப் கிவிங்
ஸ்பிரிட். அப்ப நம்ம வந்து யாரு? ஒரு பலூன் கிடையாது. நம்ம யாருன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எனக்குள்ள என்ன இருக்குது, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ நீரூற்று இருக்கிறது. இந்த ஜீவ நீரூற்று எப்படி இருக்குன்னா தொடர்ந்து உள்ள இருந்து பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கிறது. தொடர்ந்து உள்ள இருந்து பிரவாகித்து கொண்டே இருக்கிறது. ஜீவன் வேணுமா? உள்ள இருக்கு. ஆசீர்வாதம் வேணுமா? அது உள்ள இருக்கு. எங்க இருக்குன்னா நம்முடைய உள்ளான மனுஷன்ல இருக்கு. பாருங்க, நான் இருக்குன்னு சொல்றேன், ஆனா எங்கெங்க இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றதே வந்து எதுவுமே வழங்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. உள்ளான மனுஷன் யார்? அவர் த ரியல் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட் உள்ள வந்திருக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஜீவன் நீரூற்று மாதிரி இருக்கிறாரு. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பணம் தேவையா? அது ஒரு உள்ளேந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுது. நமக்கு வந்து ஆரோக்கியம் தேவையா? பலன் தேவையா? உள்ள இருந்து நீரூற்று ஒரு நதி மாதிரி புறப்பட்டு போகிறது. அப்ப பாருங்க, இந்த உள்ள இருக்கிற ஜீவ நீரூற்று எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா வெளியே இருக்கிற எல்லாத்த விட 100 மடங்கு 1000 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஜீவ நீரூற்றா இருக்குது. சும்மா லேசா தண்ணி சொட்டி சொட்டு ஊத்தின்னு இல்ல, இது பல மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. ஒரு பெரிய சுனாமி மாதிரி வருகிறது. சுகம் வேணும்னா அந்த மாதிரி ஒரு பெரிய சுனாமி மாதிரி வருகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து ஐயோ பண பிரச்சனைங்க, குடும்பத்துல பிரச்சனைங்க, என்ன பண்றதுன்னே தெரியலங்க, தொழில தோல்விங்க, வியாபாரத்துல நஷ்டங்க, வாழ்க்கையில கஷ்டங்க, ஒரே கண்ணீருங்க, போன வாரம்லாம் ஒரே துன்பங்க. இப்படியே சொல்லி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஓபன் த டேப், ஓபன் த ஃபவுண்டைன். உள்ள ஃபவுண்டைன் இருக்குங்க, அதை தரங்க. ஹலோ, அப்ப உள்ள வந்து அந்த நீரூற்று ரொம்ப அற்புதமா இருக்கிறது. அப்ப முதல்ல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு உள்ள வர நம்முடைய உள்ளான மனுஷன்ல வந்து தங்குறாரு. இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோட கூட போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜன பானம் பண்ணுவான். வந்துட்டார், அவர் உள்ள வந்துட்டார். உள்ளான மனுஷனா மாறுறாரு அவரு. நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய இருதயத்துல வந்து அவரு உட்கார்ந்துறாரு, அவர் வர்றாரு. அடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். எங்கன்னா இந்த சீஷர்லாம் மேல் வீட்டாரில் 120 பேர் கூடி வந்திருக்கும் பொழுது அங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பொழுது பரலோகம் சொல்லுது என்னன்னா, அந்த பரலோகமே ஸ்டார்ட் ஃப்ளோவிங் அப்படின்னாரு. எப்படி ஸ்டார்ட் ஃப்ளோவிங்னா அந்த நீரூற்று பொங்கி பிரவாகித்து வரட்டும் அப்படின்னு பரலோகமே சொல்லுது பாருங்க. அப்படி சொல்லும்பொழுது என்ன, இந்த உள்ள இருக்கிற நீரூற்று ரெடி ஆயிடுது. வியாதியஸ்தரை போய் சுகமாக ஆக்குகிறது, சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறது, உள்ளே இருந்து அப்படி பிரவாகித்து வருகிறது. பிரவாகித்து வருதுன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யறதுன்றது அர்த்தம். உள்ள அந்த நீரூற்று இருக்கிறது. இப்ப இந்த நீரூற்று எப்படி வேலை செய்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை திருப்போம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவர் வந்து நாயின் என்னும் ஊருக்கு போறாரு. அவருடைய சீஷரும் திரளான ஜனங்கள் அநேகரும், சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார். இயேசு வர்றாரு. இயேசுக்குள்ள யார் இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஏன் ஞாபகம் இருக்கா? ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ஒடிகள் அவர் மேல வந்து தங்கிட்டாரு. இப்ப இயேசு வர்றாரு, அவருக்குள்ள ஜீவ நீரூற்று இருக்கு. உள்ள இருந்து லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஃப்ளோ ஆகி கொண்டிருக்கிறது, பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது. அவருடனே சீஷர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். ஒரு பெரிய கேங் வருது, ஒரு பெரிய ப்ரொசஷன், ஒரு பெரிய ஊர்வலம் வருது. இயேசு தலைமை தாங்குறார், பின்னாடி சீஷர்கள் அநேகர் இருக்காங்க. அது பின்னாடி பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் அப்படியே ஊர்வலமா வந்துட்டே இருக்கிறாங்க. ஊருக்குள்ள லைஃப் கிவிங் ஸ்பிரிட் இருக்கு, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ள இருக்கிறார். 12ஆம் வசனம், அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். உள்ள இருந்து மரித்து போன ஒருத்தனை என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றதுக்கு கொண்டு வராங்க. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தால். 2 ஊர்வலம் வருது. ஒன்னு சப ஊர்வலம், இன்னொன்னு ஜீவ ஊர்வலம். எப்படி இருக்கு பாருங்க. ஒன்னு the procession of life, இன்னொன்னு the procession of death. டெத்னா பேரழிவு, எல்லா சீர்கேடு. டெத்னா எல்லா கஷ்டம்,
வியாதி, எல்லா தரித்திரம், அழிவு எல்லாமே. ஒருத்தர் வந்து ஆத்தர் ஆஃப் லைஃப், ஜீவாதிபதி, அவர் தலைமை தாங்குறாரு. அவருக்கு பின்னாடி நிறைய அநேக சீஷர்கள் இருக்காங்க, திரளான ஜனங்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தன்னுடைய ஒரே மகனை பறி கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, மரண ஊர்வலத்துல வந்து ஒன்னு மரண ஊர்வலம், இன்னொன்னு ஜீவ ஊர்வலம். சவ ஊர்வலம், ஜீவ ஊர்வலம், ரெண்டும் ஒண்ணு வந்து சந்திக்குது. இந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சவ ஊர்வலத்துக்கு இந்த அம்மா தலைமை தாங்குறாங்க. பின்னாடி நிறைய பேர், திரளான ஊராரில் வெகு திரளான வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் ஜீவாதிபதி இருக்கிறார், அவர் பின்னாடி அநேக சீஷர் இருக்காங்க, அவங்க பின்னாடி திரளான ஜனங்கள் இருக்காங்க. ரெண்டு ஊர்வலமும் வந்து சந்திக்கிறது. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாருங்க, உள்ள ஜீவ நீரூற்று வருது. இந்த நீரூற்று பொங்கி பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய கடைசி, அவன் செத்து போயிட்டான்றதுக்கு என்ன அடையாளம்னா, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்னா, அவன் செத்து போயிடான். கடைசியில் அடக்கம் பண்றதுக்கு கொண்டு வர்றார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த ஜீவ நீரூற்று உள்ள இருந்து பிரவாகித்து வருது. வந்து லேச பாடைய தொட்டாரு. இந்த ஜீவன் அப்படியே உள்ள பாய்ந்து சென்றது. பாருங்க, அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோண்டி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்ம மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. இங்கெல்லாம் ஏன் உங்களுக்கு ஆண்டவர் வர வச்சுக்கிறார்? இந்த சபையில ஏன் அவர் நிலை நிறுத்திருக்கிறார்? ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார்? இந்த சபையில உங்களுக்குள்ள நீங்க புது சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய நீரூற்றா இருக்கிறீர்கள். இந்த நீரூற்று சாதாரணமானதல்ல, மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய நீரூற்று உங்களுக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு. இயேசுக்குள்ள இருந்த நீரூற்று போய் பாடைய தொட்ட உடனே வாலிபனை எழுந்துருன்னு ரிலீஸ் பண்றாரு, தீர்க்கதரிசனமா பேசுறாரு. பேசணும்னு மரித்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குறான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பயம். என்னங்க இவர் இந்த மாதிரி செத்து போனோம் எழுந்து உட்காந்து பேசுறானே? நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற நீரூற்று அவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மரணம், நோய், பேய், எல்லா தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், கவலை, இது எல்லாவற்றை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு வல்லமை வாய்ந்த நீரூற்று உங்களுக்குள்ள இருக்குதுங்க. அது போய் டச் பண்ற எல்லாத்தையுமே மாத்திடும் அது. ஆமே. அப்பேற்பட்ட ஒரு இப்ப ஏன் அந்த நீரூற்று செயல்பட மாட்டேங்குது? நமக்குள்ள இயேசுக்குள்ள இருந்து நல்லா செயல்பட்டது, நமக்குள்ள இருக்கிற நீரூற்று ஏன் செயல்பட மாட்டேங்குதுன்னா ரெண்டு காரணம். ஒண்ணு, இந்த உள்ள நீரூற்று இருக்குது, நம்மளே கர்த்தர் ஒரு நீரூற்றா மாத்தி இருக்கிறாருன்ற அறிவு நமக்கு இல்ல, தெரியல நமக்கு. நான் ஒரு தேவனுடைய நீரூற்றா இருக்கிறேங்க. உள்ள அவ்வளவு பவர்ஃபுல் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், லைஃப் கிவிங் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறாரு. பவர் பயங்கரமா இருக்குது அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு இது வரைக்கும் கேள்வியும் படல. ஆனா இன்னைக்கு கேள்விப்பட்டீங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது, இப்ப ஊழியம் செய்யணும் அப்படின்னும் பொழுது அதை பத்தினதான ஒரு கருத்தை நாம் வச்சிருக்கிறோம். ஊழியம் செய்யணும்னா யாராவது என்ன பண்ணணும், கூப்பிடணும், இங்க கூப்பிடணும், அங்க கூப்பிடணும், குறைஞ்சபட்சம் பிரசங்க பீடத்தையாவது கொடுக்கணும், அப்பதான் நான் ஊழியமே செய்ய முடியும். சும்மா போய் எப்படிங்க ஊழியம் செய்யறது? இல்லைங்க, ஊழியன்றது வந்து இங்க வந்து பிரசங்கம் பண்றது இல்லைங்க. இந்த பிரசங்க பீடத்துல நின்று பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது. ஊழியன்றது நீங்க போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீவ நீரூற்ற கொடுக்கணும். இந்த ஜீவ நீரூற்று மூலமா அவர்கள் தொடப்படணும், அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும், இங்க கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி சொல்லணும். உள்ள நீங்க எந்த கவலையும் பட வேண்டியது இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்படின்றத சொல்லும் பொழுது நாம் என்ன பண்றோம்? ஊழியத்தை செய்கிறோம். அப்ப ரெண்டு காரணங்களால தான் நமக்கு இந்த நீரூற்று வேலை செய்யல. ஒண்ணு, இந்த நீரூற்றா நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல. ரெண்டாவது, நம்ம ஊழியம் செய்ய மறுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவையை பார்க்கிறோம், ஆனா நம்ம ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. பக்கத்து வீட்டுல இருந்து வந்து சொல்றாங்க, ஒரே கஷ்டமா இருக்குதுங்க, பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கடன் வாங்கிட்டேன், லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, எப்படி அடைக்க போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம போகுது. நம்ம என்னங்க சொல்றது? உங்களை மாதிரி நானும் கடங்காரனா தான் இருக்கிறேன், என்கிட்ட இருந்தா கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இருந்தா கொடுக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா சும்மா சொல்றது,
என்கிட்ட இருந்தா நானே கொடுத்துருவாங்க. நான் நல்லா கதை பேசுறோம் பாருங்க. நான் சொல்றேன், எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய ஒருத்தர், அடைச்சி இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவரை பத்தி சொல்லுங்க. அவருடைய கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம் நிமித்தம் தரித்திரரானார, அவரை பத்தி சொல்லுங்க. அதுதாங்க ஊழியம். ஊழியன்றது பிரசங்க பீடத்தில் வந்தாதான் அதை கொடுத்தாதான் நான் ஊழியம் பண்ணுவேன்றது கிடையாது. ஊழியன்றது தேவையை பார்த்த உடனே அந்த நீரூற்று என்ன பண்ண, பிரவாகித்து வர வேண்டும். தேவையை காணும். பக்கத்து வீட்டில் நீங்க எதிர் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சுகவீனமா இருக்கிறாங்களா, உடனே என்ன பண்ணும், இந்த நீரூற்று பாய வைக்கணும். போய் இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு போய் சுகத்தை வழங்கணும். எங்க இருக்கு? உள்ள சுகம்ன்ற ரிவர் இருக்கு, அது பிரவாகித்து வர வேண்டும். போய் அவங்கள தொடணும். அப்ப அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனைகளை, மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பெரிய கோபம் வரணும். என்னடா கர்த்தர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக வச்சிருக்கிறார், இவங்க இன்னும் தரித்திரத்தில் இருக்காங்க. கர்த்தர் தம்முடைய சரீரத்தை நொறுக்கும்படியா ஒப்பு கொடுத்திருக்கிறார், ஆனா இவங்க சுகவீனத்தில் இருக்காங்க, பலவீனத்தில் இருக்காங்களே அப்படின்ற ஒரு கோபம் நம்மளுக்கு வர வேண்டும். ஒரு பெரிய ஆங்கர் வரணும். நமக்கு எதுவுமே வரவே மாட்டேங்குது. அது அவங்க குடும்ப பிரச்சனைங்க, அவங்க பார்த்துப்பாங்க எல்லாம். நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பிலாசபிலாம் பேசி, தத்துவத்தெல்லாம் பேசி கடந்து வந்துடும். நம்ம அவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்து கிடையாது. ஆனா நான் சொல்றேன், நாம ஒரு தேவ நீரூற்றா மாற்றப்பட்டிருக்கிறோம். உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்கு. சுகத்துக்கு ஒரு நதி இருக்கு, செழிப்புக்கு ஒரு நதி இருக்கு, ஆசீர்வாதத்துக்கு ஒரு நதி இருக்கு, பலனுக்கு ஒரு நதி இருக்கு, பரிசுத்தத்துக்கு ஒரு நதி இருக்கு, நீதிக்கு ஒரு நதி இருக்கு, வெற்றி ஒரு நதி இருக்கு. இந்த நதியெல்லாம் புறப்பட்டு பாஞ்சா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அப்ப இந்த ஊழியத்தை நாம செய்யணும் பாருங்க. மற்றவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் உங்களுடைய பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார். உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பாவத்தெல்லாம் அவர் தம்முடைய பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், சூழ்நிலையெல்லாம் அவர் மாற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் பாருங்க. அப்ப இந்த உலகத்துல பாவம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்படிப்பட்ட குடும்பங்களில் நாம் போய் என்ன பண்ண வேண்டும்? குடும்பத்தில் அவர்களுக்கு தேவனுடைய சமாதானத்தை நாம் அருளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இங்க 7ஆம் அதிகாரத்தில் நாம இந்த மாதிரி நாம பார்க்கிறோம். அங்க ஒரு டெத்தை இந்த லைஃப் அடிச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த மரணத்தை ட்ரேஸ் இல்லாமல் ஆக்கி அங்க ஒரு பெரிய ஒரு உயிர்த்தெழுதலே அந்த நாயின் ஒரு மகனுக்கு உயிரையே திரும்ப கொடுக்குது. லைஃப் கிவிங் ஸ்பிரிட் இயேசுக்குள்ள இருந்தது, அதே லைஃப் கிவிங் ஸ்பிரிட் இப்ப நமக்குள்ள இருக்குது. அந்த லைஃப் கிவிங் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரிசரக்ஷன் பவரை நம்ம மூலமா என்ன பண்ணுது, இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதாய் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த வல்லமை செய்கிறது. இப்ப 7ஆம் அதிகாரத்துல அந்த நாயின் ஒரு விதவினுடைய மகனை எழுப்புனதான் பார்க்க. 8ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது 41ஆம் வசனம், அப்பொழுது ஜபாலை தலைவனாகிய யபீர் என்னும் பேர் உள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயது உள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஒரே மகள் எப்படி இருக்கும் பாருங்க, மரண அவஸ்தையா இருக்கிறாள், வியாதி. ஆனா திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். பின்னாடி நம்ம அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 49ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 49, 8:49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்க ஜபாலை தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த செத்து போயிட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது, உயிர் கொஞ்சம் நஞ்சம் ஊசலாடி கொண்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணுவார், ஜாமகம் பண்ணி எழுப்பாரு, ஒரு நம்பிக்கை. இப்போ செத்து போயிட்டா வாங்க,
பாக்ஸுக்கு சொல்லணும், குழி வெட்டணும், எல்லாருக்கும் தகவல் சொல்லணும், மாலைக்கு சொல்லணும், எவ்வளோ வேலை இருக்குது, சீக்கிரம் வாங்க மறித்து போயிட்டா அப்படின்னு இயேசு உடனே சொல்றார். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த மரணம் பேரழிவை ஏற்படுத்துகிறது, பெரிய துக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்றாரு. 51ஆம் வசனம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனின் தாயையும் தவிர வேறொருவரும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறது கண்டு, அழாதேங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. உள்ள ஜீவ நீரூற்றுக்கு ரிலீஸ் பண்றாரு. அந்த ஜீவ நீரூற்று, பிள்ளையே எழுந்திரு. யார? மரித்து போன அந்த 12 வயது சிறுமியை பார்த்து சொல்றாரு. 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. இந்த பவர் எவ்வளவு பவர் பாருங்க. திரும்ப உயிர் வந்தது பாருங்க. இது வெறும் சும்மா இயேசு மட்டும் செய்யல. பழைய ஏற்பாட்டில் எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் ஒரு உயிர் தெழுதலை பண்ணியிருக்கிறார். 2 ராஜாக்கள் 4:35 எலிசா அவர் ஒரு உயிர் தெழுதலை பண்ணிக்கிறார், உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் என்ன பண்றாரு? மரித்தவரை உயிரோட எழுப்புறார். பேதுரு, தொற்கால் என்னும் ஒருத்திய அவர் என்ன பண்றாரு? உயிரோட எழுப்புறாரு. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வந்து பாருங்க மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நீரூற்று தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள கூட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நீரூற்று. இந்த ஜீவ நீரூற்று போய் எதெல்லாம் டச் பண்ணோ அதெல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கிறார். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மறிச்சு போயிருக்க மாட்டான், ஆனால் தரிசனம் மறிச்சு போயிருக்கும். தரிசனம் செத்து போன தரிசனம் இருக்கும். அது ரொம்ப நாள் கடந்து போயிருக்கலாம். அதுக்கு அந்த தரிசனத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் போங்க, இவ்வளோ நாள் நானும் விசுவாசம் அது ஒன்றும் நடக்கலை, பேசாமல் விட்டேன், சீப்போன்னு விட்டேன் நான் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஜீவ நீரூற்று என்ன பண்ணுது? அந்த தரிசனத்துக்கு உயிரை கொடுக்கிறதாய் இருக்கிறது. செத்து போன உறவுகள் நிறைய இருக்குது. நிறைய உறவுகள்ல இந்த நீரூற்று உயிரை கொடுக்கிறதா இருக்குது, அதை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. பாருங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ள இருக்கிறாருங்க. அவர் வெறும் செத்து போன சரீரத்தை மட்டும் இல்ல, செத்து போன உறவுகளை அவர் உயிர்ப்பிக்கிறார். அநேக குடும்பங்கள், அந்த குடும்பங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். செத்து போன ஊழியங்களை அவர் மறுபடியும் புதுப்பிக்கிறதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நீரூற்று உள்ள இருக்குதுன்றத நாம அதிகமாய் விசுவாசிக்கணும். எவ்வளோ அதிகமாய் விசுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு அதிகமாக இந்த நீரூற்று வேலை செய்கிறதா இருக்குது. அப்ப பாருங்க, நம்முடைய சரீரம் சும்மா சாதாரணமான ஒரு சரீரம் இல்ல. இந்த சரீரத்தில் ரிசரக்ஷன் பவரை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம யாரு? சாதாரண ஒரு லிவிங் பீயிங் இல்ல, ஜீவ ஆத்மா கிடையாது. லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டாய் நாம் இருக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நாம இருக்கிறோம். எங்கெல்லாம் இந்த மரணம் இருக்கோ, செத்து போன உறவுகள், செத்து போன குடும்பங்கள், செத்து போன தரிசனம், செத்து போன ஊழியங்கள், இங்கெல்லாம் நம்ம போகும்பொழுது அதுல ஒரு பெரிய உயிர்ப்பித்தல் நடக்கிறதாய் இருக்கிறது. இப்ப இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி இந்த உள்ள இருக்கிற தேவனுடைய ஜீவனை நாம ரிலீஸ் பண்றது. உள்ள வந்து லைஃப் கிவிங் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்படி அதை அவரை வந்து ரிலீஸ் பண்றது, எப்படி ஓபன் அப் பண்றது, எப்படி பண்றது? பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம்ன்றது வந்து வெறும் அந்த பிரிண்டட் வார்த்தைகளை வந்து அந்த எழுத்த பிரசங்கம் பண்ற ஊழியம் கிடையாது. இது வந்து என்ன பிரசங்கம் பண்றதுன்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியை குறித்த பிரசங்கமாய் இருக்க வேண்டும். உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளிருந்து புறப்பட வேண்டும். எலிசா பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு சிறு பையன் செத்து போனான். அந்த அம்மா
பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்து பிள்ளை பிறகுது. கொஞ்சம் பெருசான உடனே அந்த பிள்ளை செத்து போகுது. செத்து போனோன்னு அந்த அம்மா நேராக அந்த தீர்க்கதரிசி கிட்ட வராங்க. வந்து ஏன் நான் பிள்ளை இல்லாமல் இருந்தேன், நான் இந்த பிள்ளை வேணும்னு கேட்டேன்னா நீ தானே சொன்னேன் பிள்ளை பிறக்கணும், இப்போ அவன் செத்து போயிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுற? இந்த தீர்க்கதரிசி வரான். வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு மேல் வீட்டில் ஏறி அவனா பண்ணுறான், பிள்ளையின் மேலே குப்பரை விழுகிறான் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், உள்ள இருக்கிற அந்த பவரை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டுங்க. சும்மா அந்த பவரை வச்சுன்னு என்கிட்ட பவர் இருக்குதுன்றது என்ன பிரயோஜனம் இருக்கு? உள்ள இருக்கிற பவரை டிரான்ஸ்மிட் பண்ணணும். மற்றவர்களுக்கு என்ன பண்ண, மற்றவர்களுடைய வாழ்க்கையில நாம பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்னா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். 2 வேத பகுதிக்கு நான் சொல்ல போறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வேகமாக நம்ம பார்த்து முடிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை திருப்போம். 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகள் நடு அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அவர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப விசேஷமா ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. இப்ப தீர்க்கதரிசனம் உரைக்க போறான் இவன், அதுக்கு அவனை வல்லமைப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, சுற்றி நடக்க பண்றாரு. அந்த பள்ளத்தாக்க சுற்றி சுற்றி நடக்க பார்த்தீங்கன்னா வெறும் எலும்புகள், அது எல்லாமே உலர்ந்து போன ஒரு எலும்புகளாய் இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என் மேல கடவுளுடைய அழைப்பு இருக்கு, அவருடைய கை என் மேல வந்தது, நான் ஆவிக்குள்ளானேன்னா அவருடைய அழைப்பு என் மேல இருக்குது, அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது, அவருடைய ஆவியானவர் என் மேல இப்ப வந்திருக்கிறாரு. இந்த உலகம் எப்படி இருக்கு? இந்த உலகம் நாத்த முடியுது, உலர்ந்த எலும்புகள் காஞ்சி போயிருக்குது, மகா திரளா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகம் அவன்கிட்ட இருக்கிற பணம், அவன்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, அவன்கிட்ட இருக்கிற பதவி, இதை வச்சு தனக்கு விரோதமா எவனுமே எழும்ப கூடாதுன்னு சொல்லி அவன் விரும்புறான். எதுவும் நான் என்ன வேணா பண்ணுவேன், தன்னுடைய இஷ்டம் போல அவன் வாழ்கிறவனா இருக்கிறான். அவனுக்கு விரோதமா யாரா எழும்னா கொலையை பண்றான். அந்த மாதிரிதான் இந்த உலகத்துல மக்கள் வாழுகிறார்கள். அப்ப இந்த உலகம் எப்படி மாறிக்கொண்டு வருகிறதுன்னா இந்த இயற்கை உலகத்துல, இந்த இயற்கை உலகத்துல நாம இந்த இயற்கையான சக்தியை வச்சு மனுஷீக சக்தியை கொண்டு வாழவே முடியாத ஒரு நிலை இந்த உலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. பிசாசு இந்த முழு உலகத்தையும் அவன் கேப்சர் பண்ணிடுறான். முழு உலகத்தையும் கேப்சர் பண்றான். எப்படி இருக்க போற எதிர்காலமே ரொம்ப மோசமா இருக்க போற. ஏன்னா இந்த பிசாசு மொத்த பேரையும் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் இருக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய நீரூற்றாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள எனக்குள்ள the spirit of the living God உள்ள வந்திருக்கிறாரு. அப்ப இப்ப நாம நீரூற்றா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நம்மளை இப்படியே விட்டோம்னா இங்க தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம மாறிடுவோம், அவனை விரட்டி அடிப்போம். அதனால அவன் என்ன பண்றான்னா அவன் நமக்குள்ள லேசா பாவத்தை கொண்டு வர முயற்சி பண்றான். இந்த நீரூற்று ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? உள்ள எப்படியாவது நமக்குள்ள பாவத்தை கொண்டு வர முயற்சி பண்றான். ஏன்னா பாவம் வந்துச்சுன்னா இந்த நீரூற்று நமக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கடினமாக மாறிவிடுகிறது. பாவம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாய் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ரிலீஸ் ஆகாததுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா sadness of heart, இருதயத்தில் உள்ள கவலை. அந்த இருதயத்தை என்ன பண்ணுது? ஒடுக்குது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்குகிறது. அவனுடைய ஆவி அது முறிக்கிறது. உள்ள ஒரு பெரிய sadness கொண்டு வரான். பயங்கரமான ஒரு sadness கொண்டு வரான். ஆள் பார்த்தா தேவனுடைய மனுஷன் தான், ஆள் பார்த்தா பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றிருக்கான், ஆள் பார்த்தா புது சிருஷ்டி, ஆளை பார்த்தா அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆனா உள்ள அவனுக்குள்ள இருதயத்துல கவலை இருக்கு. என்னத்த கவலை? என்னென்னமோ கவலை பாருங்க.
வாழ்க்கை சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, இவன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், இவங்க சரியா சம்பளம் வர மாட்டேங்குது, ஊழியம் சரியா நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு கவலையை உள்ள கொண்டு வந்து என்ன பண்றான், உள்ள வச்சிடறான். இந்த கவலை வரும்பொழுது இந்த கவலை என்ன பண்ணுறது, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் அப்படியே உறிஞ்சி போடுகிறது. ஸ்ட்ரென்த் எல்லாம் எடுத்துடுது. அப்ப அந்த கடவுளுடைய மனுஷன் எப்படி இருக்கானா, கவலை நிறைஞ்சவனா இருக்கிறான், ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறான். இதெல்லாம் இந்த கவலை, இந்த டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, ஆத்தர் ஆஃப் டெத்ல இருந்து வருது, அவங்கிட்ட இருந்து வருது. ஏன்னா நாம நல்லா இருந்தோம்னா, கடவுளுக்கு நன்றி சொன்னோம்னா, நாம இந்த பலனை பெற்றுக்கொள்வோம், ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஸ்ட்ரென்த் ஆகவும், அவனுக்கு ஆப்போசிட்டா பேசுவோம், அவனை விரட்டி அடிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலிருந்து அவனை விரட்டி அடிப்போம், அவனுக்கு எதிர்த்து நிற்போம். அதனால அவன் என்ன பண்றான்னா, உள்ளத்துல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறான், எக்கச்சக்கமான கவலைகளை உள்ள கொண்டு வரான். என்னமோ ஒன்ன பண்ணி எப்படியாவது நம்ம கவலை பண்ணணும், அதுதான் அவனுடைய அஜெண்டா. பாருங்க, நீங்க கவலை பண்ண, எதையாவது ஒன்ன பத்தி கவலை பண்ணணும், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா கவலைப்படுற மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இயேசு கேட்கிற, கவலைப்படுறதுனால எவனாகலும் தன்னுடைய சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படாதிருங்கன்றார் இயேசு சொல்ற, கவலையே படாத. அப்ப அதுக்கு பதில் நாம என்ன பண்ணணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால், தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருப்போம் என்றால் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 1 பாவம், 2 sadness ஆஃப் ஹார்ட், 3 வேர்ல்ட்லினஸ். வேர்ல்ட்லினஸ் என்ன? வேர்ல்ட்லினஸ்னா, இப்போ ஒரு ஆள் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனா அவன் இந்த வேர்ல்ட்லினஸ் அவனுக்குள்ள இருக்க முடியும். எப்படின்னா, தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், பொழுதன்னைக்கும் அவனை பத்தியே யோசிக்கிறது. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்ல ட்ரெஸ்ஸை போடணும், எனக்கு எல்லாமே இருக்கணும், குறைவு இல்லாமல் இருக்கணும், தன்னை பத்தி மட்டுமே கவலைப்படுறது. மாறாக காட்லினஸ், வேர்ல்ட்லினஸுக்கு ஆப்போசிட் காட்லினஸ். சேட்னஸ் ஆஃப் ஹார்ட்டுக்கு ஆப்போசிட் ஜாய் இன் த ஹார்ட், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப இந்த வேர்ல்ட்லினஸுக்கு ஆப்போசிட் என்ன? காட்லினஸ். காட்லினஸ் என்னன்னா, கடவுள் எப்படி அந்த மாதிரி இருக்குது, இறுதி அந்த மாதிரி மாறினான். கடவுள் எப்படி, அவர் ஒரு ரொம்ப ஜெனரஸான ஒரு தேவன். யாக்கோபு சொல்றார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய கர்த்தரிடத்துல எப்படி கொடுக்கிறார் பாருங்க, சம்பூர்ணமா கொடுக்கிறார் அவர். அந்த மாதிரி ஒரு ஜெனரஸ் ஹார்ட் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப வேர்ல்ட்லினஸ் இருக்கக்கூடாது, வெறும் சுயநலம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, பொழுதன்னைக்கு நம்மளை பத்தியே திங்க் பண்ணக்கூடாது, மற்றவங்களை பத்தியும் நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு குறைவு தாழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும், நம்முடைய பணத்தை செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய தடைகளாக, இந்த ஃபவுண்டைன் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தடைகளாக இருக்கிறது. இப்ப 47ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 47ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்பண்ணினார். இது வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. பாருங்க, இங்க எங்க இருக்குது, ஆலயம் இருக்கு, ஆலயத்தினுடைய வாசற்படி இருக்கு, அங்கிருந்து தண்ணி புறப்படுகிறது. ஆலயம்னா யாரு? நீங்களும் நான் தாங்க ஆலயம். ஹலோ, ஆலயம்னா இந்த கட்டடம் கிடையாது. இந்த ஆலயம்னா தேவனுடைய ஆலயமா யார் இருக்குது? நீங்களும் நானும் தான் இந்த ஆலயமாய் இருக்கிறோம். அப்ப 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்கு, 6-7 வசனங்கள்ல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தான் ஆலயம். இப்ப நமக்குள்ள இருந்து தான் என்ன பண்ணுது, தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறது. அந்த தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா, அந்த 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்க பாய்ந்தது. இந்த வாட்டர் அப்படியே பாயிற ஒரு தண்ணியா இருக்கிறது, ஒரு ரன்னிங் வாட்டராய் அது இருக்கிறது. அப்புறம் என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வர பண்றாரு. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அப்புறம் கழுத்தளவு, அப்புறம் நீச்சாழம், இந்த மாதிரி அவர் கடந்து வர பண்றாரு. அப்ப இதெல்லாம்
முடிஞ்ச பிறகு 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 47:7 வாசிக்கிறேன். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இரு கரையிலும் அக்கறையிலும் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். பாருங்க, உள்ள இருந்து நதி புறப்படுது, அது போற இடத்தெல்லாம் பெரிய ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. அது ஆரோக்கியமாகும். 9ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவராசிகள், ஜீவ பிராணிகள் யாவும் பழைக்கும். எல்லாமே பழைக்க ஆரம்பிக்கும், எல்லாம் தழைக்க ஆரம்பிக்கும், எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கும், எல்லாம் வாழ ஆரம்பிக்கும். இந்த தண்ணீர் அங்க வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பாருங்க, உள்ள சுகம்ன்ற பெரிய ஒரு நதி, ரிசர்வாயர், ஒரு பெரிய டேம், என்ன சொல்றதுன்னு அந்த மாதிரி இருக்கு. இந்த நதி போற இடத்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சியை உண்டு பண்ணுகிறது. போகிற இடத்தெல்லாம் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஒர்க் பண்றாரு. இந்த ஆவியானவர் வேலை செய்கிறார். இந்த ஆவியானவர் அங்க போய் சுகத்தை உண்டு பண்றாரு, செழிப்பை உண்டு பண்றாரு, ஆரோக்கியத்தை உண்டு பண்றாரு, பலனை உண்டு பண்றாரு, ஒரு பெரிய பினான்சியல் டெலிவரன்ஸ் உண்டு பண்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உள்ள நாம ஒரு பெரிய ஜீவ நதியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த நதி ரெடியா இருக்கு. அந்த நதியோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமான்றது தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் இருக்காது. இந்த நதி நமக்குள்ள இருந்து பாயிறதா இருக்குது. ஏன்னா ஆலயத்துல வாசற்படியிலேருந்து அது பாயுது. நம்மளை பத்தி தான் சொல்லுது. நமக்குள்ளன்னா இந்த நதி பாய்கிறது. நான் என்ன சொல்றேன், நம்மளே இந்த சுகத்தை எதிர்த்து போராடாம ஜெயிக்காம இன்னும் அதை அப்படியே வச்சுன்னு இருக்கக்கூடாது. நம்மளே இந்த பொருளாதார பிரச்சனைகளை சும்மாவே அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கணும், அதை மேற்கொள்ளுவேன் என்ற விசுவாசம் உள்ள வரணும். இந்த நதியை பாய விட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம். என்னைக்கு இயேசு உள்ள வந்தாரோ அன்னைக்கே நம்ம தேவனுடைய பரிசுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த போவே நம்ம அந்த மாதிரி பரிசுத்தமா மாற்றப்பட்டு இருக்கிறோம். இந்த பில்தி தாட்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் எறியணும். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் தூக்கி தூரம் எறியணும். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த சேட்னஸ் ஆஃப் ஹார்ட்டை எடுத்து போட்டு என்னைக்குமே மெரி ஹார்ட்டா மாற்றணும். இருதயத்தை சந்தோஷமான இருதயமா என்ன பண்ண வேண்டும், மாற்ற வேண்டும். கர்த்தரை துதிக்கணும், பாடணும், அவரை ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு காட்லினஸ் நம்ம என்ன பண்ணணும், வரவேற்கணும். வேர்ல்ட்லினஸ் தூரம் எரிஞ்சிட்டு எப்பவுமே பொழுதனி நம்மளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்களை பத்தி யோசிக்கணும். கடவுள் எப்படி ஜெனரஸா இருக்கிறாரோ, எப்படி ஏராளம் தாராளம் உள்ளவர்களா இருக்கிறாரோ, அது போல நாமும் இருக்க வேண்டும். கர்த்தரை நேசிக்கணும். அதிகமா கர்த்தருக்காக காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நீரூற்றை நீங்க பாய விடுங்க. அந்த நீரூற்று முதல்ல உங்களை சுகமாக்கட்டும். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார விடுதலை உண்டாக்கட்டும். உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டாக்கட்டும். உங்க குடும்பத்துல வெற்றி மேல வெற்றியை கொண்டு வரட்டும். அதோட நின்றுடாம அடுத்த ஜனங்களுக்கும் பாய வைங்க. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், வேற கிறிஸ்தவர் அல்லாதவர்களா இருக்கலாம், அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. அந்த அவங்களுக்குள்ள அந்த நதி பாயணும். அவங்கள போய் டச் பண்ணணும். ஏன்னா இது உயிர்ப்பிக்கிற ஆவி. ஒருவேளை உறவு செத்து போயிருக்கலாம், ஊழியங்கள் செத்து போயிருக்கலாம், ஒருவேளை குடும்பம் செத்து போயிருக்கலாம், தரிசனம் செத்து போயிருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஆவி என்ன பண்ணும், இந்த நீரூற்று என்ன பண்ணும், திறந்து விட வேண்டும். ஓப்பன் பண்ணணும், விடணும். எப்படி விடுறது, வாயை திறந்து அவருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாயை திறந்து பேசினார் இயேசு, சுகமாக்குனாரு. வாயை திறந்து பேசினாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரு. வாயை திறந்து பேசினாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், இப்பொழுது எல்லாருக்கும் கொடுங்கள் அப்படின்றாரு. ஏராளம் தாராளம் உண்டாகுது. நான் சொல்றேன், அந்த நீரூற்றை, அந்த ஃபவுண்டனை ரிலீஸ் பண்ணுங்க. எப்படி, பேசி பேசி ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அது ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தும். நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். முதல்ல நான் ஒரு பாட்டை பாட போறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போறோம். உங்களுக்கு ஜெபம் வேணுன்றவங்க முன்னாடி வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நீரூற்றை ஆக்டிவேட் பண்ணணும். உள்ள இருந்து இந்த நீரூற்றை பாய விடணும். இந்த நீரூற்று உங்களை ஆசீர்வதிக்கிறதோட மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக இந்த நீரூற்றை திறந்து விடுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறார்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Father. I praise you Jesus. I praise you Lord. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. I praise you Lord. Thank you Jesus. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. Thank you. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Hallelujah, Lord, I praise you, Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Father, in the name of Jesus, I speak open doors, Lord. ஆண்டவரே, திறந்த வாசலை ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. In the name of Jesus, I declare financial breakthroughs, oh Lord. Hallelujah. Oh, hallelujah. I praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah.
I speak health, Lord. I speak wealth, Lord. Supernatural healing power flow. Hallelujah. In the name of Jesus. In the name of Jesus. I declare and I prophesy supernatural power of the Holy Ghost. Hallelujah. Flowing over this place, O Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Let your resurrection power, hallelujah, 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 flow through me, O Father. Libara shandala harabadana kava, ribahal mara shetere deleberi. Oh, glory, Father, glory, Father, glory, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, we glorify you, O Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, in the name of Jesus, I declare supernatural, miraculous move of the Holy Spirit, O Lord. Hallelujah. Oh, hallelujah. ஆதியிலே நீர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது போல இப்பொழுது ஜனங்கள் மேல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. I praise you, Jesus. I praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Receive your healing. Oh, glory, Father. Hallelujah, hallelujah, hallelujah. I declare the manifestation of the glory of God. Hallelujah, 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 hallelujah. Let us experience your glory, Father. Hallelujah. Let us experience your glory. Oh, let the weight of your glory cover us, O Lord. Hallelujah. Hallelujah, hallelujah. Oh, Jesus, Holy Spirit, we welcome you in this place, O Lord. Hallelujah, hallelujah, hallelujah. I declare bodily healing of Father. நாள்பட்ட வியாதிகள் குணமாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Oh, glory, Lord. Hallelujah. ஜனங்கள் பொருளாதார பிடியில் இருந்து விடுதலையாகி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. தரிசனங்கள் உயிர் பெறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பயங்கள் நீங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தைரியமும் திட நம்பிக்கையும் விசுவாசமும் ஊற்றெடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நதி போல புரண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Let everybody, hallelujah, experience a touch of the fountain of the living water of Father. ஜீவன் நீரூற்றே அவர்கள் தொடுகிறதை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. Hallelujah. Healing flow. Hallelujah. Oh, hallelujah. Healing flow. Hallelujah. Blessing flow. Hallelujah. Hallelujah. Oh, glory. Hallelujah. Holiness flow. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus.
deliverance flow. Hallelujah, hallelujah, hallelujah. Supernatural increase. Hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஊழியம் செய்வீராக ஜனங்களுக்கு. அப்பா, நீர் ஊழியம் செய்வீராக. Hallelujah. Let the joy of the Holy Spirit flow through every heart and soul and mind, O Lord. Heal their emotions, O Lord. Hallelujah. சுகமுண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. சுகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீரங்கள் உயிர் பெறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவரே, இது ஒரு அற்புதமான நேரம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, ஜனங்களுடைய மனத்தடைகளை எல்லாம் நீர் உடைப்பீராக ஆண்டவரே. Break every yoke of the enemy, Lord, in the name of Jesus. Shandara baba baba bala garadana manaraba riba baba baba bala garadana manarashe liba mama mama raka. Hallelujah. Yoke destroying, burden removing anointing is being released in this place. Hallelujah, 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 hallelujah. மூல வியாதிகள் குணமாகி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. I bless the respiratory system. Hallelujah, hallelujah, hallelujah. இருதயங்கள் ஆண்டவரை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, 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 alleluia, hosanna, 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 alleluia, hosanna. Hallelujah. Thank you, Jesus. நாள்பட்ட வலிகள் குணமாகி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Shower your supernatural favor of God over our people, O Lord. இதுவரை இல்லாத அளவு தேவனுடைய கிருபையும் மனுஷருடைய தயவும் அவர்கள் மேல் பொழிந்தருளப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். Hallelujah. Oh, thank you for the supernatural favor of God. Thank you for the open doors of opportunities, oh Lord. Hallelujah. You are the ladder of Jacob, Father. Let our people climb on you, Lord. Hallelujah. எங்கள் ஜனங்களை உச்சத்திற்கு கொண்டு வருவீராக ஆண்டவரே. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு அவர்களை கொண்டு வருவீராக. நீர்
நீர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரச் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே வாய்ப்புகளால் நிரப்புவீராக. அவர்கள் தொழில்கள் கொடி கட்டி பறக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மொமெண்ட்ல இருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் மழையாய் பொழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நோவா காலத்து வெள்ளம் போல ஆண்டவரே எல்லா குறைவையும் தாழ்ச்சியும் ஆண்டவரே இந்த வெள்ளம் மூழ்கடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தன, வானத்தின் மதகுகள் திறந்தன என்று சொல்லி இருக்கிறீரே. ஓ, உம்முடைய நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானம் எங்கள் மக்களுக்கு மேலாக திறந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சூப்பர் நேச்சுரல் மணி அவர்களுக்கு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Fill them with your Holy Spirit, O Lord. Hallelujah. Hallelujah. Let your glory fill them, O Lord. மகிமை நிரம்பின பாத்திரங்களாக இவர்களை நீர் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் வெறுமையாக போகாமல் ஆண்டவரே இவர்களை நிரப்பி அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. Oh glory, manifest your glory through them, O Lord. இவர்கள் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மகிமை என்கிற நதி, பரிசுத்தாவியாகிய நதி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். Those who want to pray, hallelujah, please come forward. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஓ ஹalleluya, சூப்பர் நேச்சுரல் ஃபினான்ஷியல் டெலிவரன்ஸை பேசுகிறேன். ஆண்டவரே, in the name of Jesus I speak increase in the name of Jesus. Hallelujah, hallelujah. In the name of Jesus I declare increase, expansion. Hallelujah, in the name of Jesus. Hallelujah, I speak supernatural healing power. Hallelujah, I speak wisdom over her, oh Father. Hallelujah, I speak protection over her, oh Father. In the name of Jesus, in the name of Jesus, I declare the protection of God. I sprinkle the blood of Jesus over her, oh Father. Hallelujah, supernatural wisdom, supernatural knowledge, supernatural mindset. ஆண்டவரே, அவர்களுக்கு உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, வரும் நாட்களில் இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வரும் நாட்களில் இந்த பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை நிரம்பின பாத்திரங்களாக இவர்கள் ஜொலிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஆண்டவரே மேலே 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 வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, in the name of Jesus I speak protection of Father. ஆண்டவரே, எல்லா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இயேசுவின் நாமத்தினால் இந்த
அந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்து நீக்கி போடுவீராக. superiority வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். in the name of Jesus I speak superiority, oh Lord. hallelujah. in the name of Jesus, 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 I pray for my beloved sister, oh Father. I speak, I declare health, Lord, supernatural health, oh Father, in the name of Jesus. Fill her with your spirit, oh Father. Fill her with your spirit, Lord. hallelujah, hallelujah. in the coming days, let the fountain of the living water flows through her, oh Father. hallelujah. And touch many lives, oh Lord. hallelujah. in the name of Jesus I pray, Lord. hallelujah, hallelujah. I pray for my beloved child, oh Father, in the name of Jesus. I speak supernatural wisdom, knowledge and understanding, oh Father, in the name of Jesus. I sprinkle the blood of Jesus. hallelujah, hallelujah. I speak God's protection, angelic protection over him, oh Father, in the name of Jesus. ஆண்டவரே, வருங்காலத்திலே கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே பிரகாசிக்கிற விளக்கை போல இவரை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. சாமுவேலோடு நீர் இருந்து அவனோடு பேசினது போல ஆண்டவரே இந்த பிள்ளையோடு நீர் பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை நீர் வெளிப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான எங்கள் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. glory நிரம்பின பாத்திரமாக, மகிமை நிரம்பின பாத்திரமாக இவர்களை வணைந்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, I speak the revelation, spirit of revelation and understanding of Father, in the name of Jesus. ஆண்டவரே, அவர்கள் மேல ஒரு பெரிய விடுதலையை கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளவு நாள் எதற்காக அவர்கள் ஏங்கி தவித்தார்களோ அதையெல்லாம் இவர்களுக்கு கிடைக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை நீர் இவர்களை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, என் அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பத்தை ஆசீர்வதி